நான் அவ்வளோ சொல்லி நீ இப்படி பண்ணியிருக்கனா என் பேச்சுக்கு என்ன மதிப்பு? ஏய், என்ன பாரு சாரா. சத்தம் போடாத ப்ளீஸ். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றி. அதான் சொன்னல இங்க வேணான்னு. எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பார்க்கட்டும். இங்கே சொல்லு, அவன்லாம் கண்டுக்காது. நான் என் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எவனாச்சும் வந்து கேட்டா உனக்கு எங்கடா வலிக்குதுன்னு கேட்பேன். பிகாஸ் யூ ஆர் மைண்ட். இல்லை? சரி சொல்லு, ஏன் என்கிட்ட சொல்லாமல் வெளில போனேன்? நேற்று நைட்டு நீ மேட்சுக்கு போயிட்டு டயர்டில் தூங்கிட்டு இருந்த. எப்படி சொல்ல முடியும்? ஓ, அப்போ நான் தான் பிரச்சனையா? அப்படி சொல்லலடா. நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கு கால் பண்ணி எப்படி உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? என்கிட்ட நீ சொல்லாமல் போனது தான் டிஸ்டர்பாக இருக்கு. சரி, இனிமே நீ தூங்கினாலும் உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போறேன். போதுமா? ப்ளீஸ் லீவ் திஸ் டாபிக். ஓகே, இனிமே இப்படி பண்ணாத. சாரி. நானும் கோவத்தில் கத்திட்டேன். இட்ஸ் ஓகே. நேற்று வெளில போனேன், என்ஜாய் பண்ணியா? கார்த்திக்கும் வந்தானா? அவன் வரல. வரலையா? உண்மையாவா? அவன் தான் எப்போ கூட இருப்பானே, அவன் வராம எப்படி? நேத்து அவன் வரல. அவனுக்கு வேற ஒர்க் இருந்துச்சு. ஓ, அப்போ அவன் வரல. இதை வந்துட்டான்ல, அதான் அவன் வராம எப்படி? நான் தான் அவனை கால் பண்ண சொன்னேன் 5 மணிக்கு. ஓ, அப்படியா? சரி சரி, நம்பர் சொல்லும். நானும் அவனும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கோம். அதான் அவனை கால் பண்ண சொன்னேன். நீ தயவு செஞ்சு இப்படி பேசாத. சரி, பேசல. மச்சான், எதுக்கு கஷ்டப்படுற? 2000 ரூபா தான். நான் உனக்கு ப்ராஜெக்ட் வாங்கி தரேன். நானே அப்படி தான் வாங்கினேன். வேணாமா? சரி விடு. ஆளப்பாரு. சாரா, 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 என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்லை, ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்னு கேட்டேன். இல்லை கார்த்திக், ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, அவ்வளோதான். டயர்டா இருக்குன்னா உடம்பு சரியில்லையா? இல்லை, என்னன்னு தெரியல, பட் டயர்டா இருக்கு. அப்போ போய் ரெஸ்ட் எடு. நம்ம நாளைக்கு கூட ஒர்க் பண்ணலாம். ஹே, இட்ஸ் ஓகே. நம்ம இப்போவே ஒர்க் பண்ணலாம். ஹே, நீ டயர்டாக இருக்க, போய் ரெஸ்ட் எடு. ஓகேவா? டேக் எ பிரேக். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். பாய். இன்னைக்கு ஈவினிங் வெளில போகலாம். எந்த பிளானும் வச்சுக்காது. ஓகே? இன்னிக்கா? ஆமாம், ஈவினிங்னா இன்னைக்கு ஈவினிங் தானே. இன்னைக்கு ஈவினிங் வேண்டாமே. ஏன்? இல்லை, டயர்டாக இருக்கு. இன்னொரு நாள் போகலாமா? நாளைக்கு போகலாமா? நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அப்போது இன்னொரு நாள் போகலாம். டயர்டாக இருக்குண்ணா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரெஸ்ட் தேவைப்படுது. நீ என் கூட வர போகிற, உன்னை அழகாக பைக்கில் கூட்டிகிட்டு வர போகிறேன். இல்லை விஜய், எனக்கு தூங்கணும். அங்கே வந்து தூங்கு, அங்கே ஏசி தானே இருக்கு. சாரி விஜய், இன்னைக்கு வேண்டாம். வேற ஒரு நாள் போகலாம். உனக்கு என் கூட வர பிடிக்கல, அதான் டயர்டாக இருக்கு, தூக்கம் வருதுன்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைடா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கிறேன். நீ
உன் ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்கான்ல, அந்த நாய் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணு போ. ஏய் இப்படி பண்ணாத. ஏய் தல்றி. ஏய் விஜய். ஏய் விஜய், நீ இன்னைக்கு ஃப்ரீயா? எங்கேயா வெளில போகலாமா? ஓகே சூப்பர். 11 AM ஷார்ப். ஓகே பாய். சாரி. ஏறு. ம் படம் நல்லா இருந்துச்சுல? செம போர். எனக்கு பிடிக்கல. உனக்கு இந்த படம் பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு எப்படி இந்த மாதிரி படம்லாம் பிடிக்குது? என்ன டேஸ்ட்டோ. எல்லாரும் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. சரி, அன்னைக்கு ஒரு படத்துக்கு கூப்பிட்டல, அது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அதை தான் எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ அதை நல்லா இருக்குங்கிற. ஸோ எனக்கு படம் பார்க்க தெரியாதுன்னு சொல்கிறேன். ஏ நான் அப்படி சொல்லலடா. வேற எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படம் பிடிக்கும். சரி விடு, படத்தை வச்சு நமக்கு எதுக்கு தேவையில்லாத சண்டை? ஓ, நான் தான் சண்டைலாம் போடுறேன்ல. சண்டை இல்லடா, ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சாரி அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் டே. சே, 2 மிஸ் ஆயிடுச்சு மச்சான். விடு பங்கு, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது? போ மச்சான். ஹலோ, என்ன மேட்ச் நல்லா போச்சாடா? மயிறு மாதிரி போச்சு. என்னாச்சு? உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா பார்க்க மாட்டியா? உன்கிட்ட சொன்னதுக்கு நானே பேக் பண்ணியிருக்கலாம். எல்லாம் என்ன சொல்லணும். நான் என்ன பண்ண விஜய்? ஏன்டி என்னோட பிளாக் ஷர்ட் எடுத்து வைக்கல? அது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல? எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க நீ. சாரிடா, நான் சுத்தமாக மறந்துட்டேன். பட் நான் வேணும்னே பண்ணல. எல்லாமே எடுத்து வச்சேன், இது ஒன்று மட்டும் மறந்துட்டேன். நீ மறந்துட்டேன்னு ஈஸியாக சொல்கிற. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் மாதிரிலாம் டெய்லி பண்ணுறல்ல, இந்த ப்ராஜெக்டால் ஒரு யூஸும் இல்லை. என்னமோ அவார்டு வாங்குற மாதிரி பண்ணுறான். விஜய், தயவு செஞ்சு கத்தாத. கத்தாம கொஞ்சம் சொல்றியா நீ பண்ணதுக்கு? இப்போ நான் என்ன பண்ணுறது? என் டீமில் நான் மட்டும் தான் பிளாக் ஷர்ட் இல்லாமல் இருக்கேன். சரி, நான் அமௌண்ட் அனுப்புகிறேன், ஒரு பிளாக் ஷர்ட் வாங்கிக்கோ. அனுப்பி தொலை. லவ் பண்ணுற பையனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாமல் இருக்கான். உன்னெல்லாம் வைஃபோன். சாரிடா. ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல் ஓகேயா? ஐம் ஓகே. நெக்ஸ்ட் வீக் கல்ச்சுரல்ஸில் ஆமாம். ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டியா? பண்ணிக்கலாம். ஓகே.
கைஸ் பாட் ஆஃப் பண்ணுறீங்களா? ப்ரோ ஏன் பார்ட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? ஒரு 2 மினிட்ஸுங்க. ஏன் ப்ரோ நீ டான்ஸ் ஆட போறியா? ஆமாம், நீ வா, உன்கிட்ட பேசணும். ஏன்? பிகாஸ் ஐ சே ஸோ. ப்ரோ எங்க கூட்டு போறீங்க? பிராக்டிஸ் இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட் எங்கேயும் கடத்திட்டு போலங்க. ஒரு 5 நிமிஷம் நானே பத்திரமா கூப்பிட்டு வந்து விட்டுறேன். என்ன பண்ணுற? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. டான்ஸ் ரிஹர்சல். எதுக்கு? அதுவும் இவ்வளோ நேரமா? கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது சரி, என்கிட்ட சொல்லாமல் பண்ணுறது தானே மேடமுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை விஜய். சரி, பார்ட்டிசிபேட் பண்ண வேற ஈவெண்ட்லாம் இல்லையா? டான்ஸ் தான் பண்ணுமா? எனக்கு தான் டான்ஸ் பிடிக்கும்ல, அதான் பார்ட்டிசிபேட். எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்கல நீ? யோசிக்கல? ஏன் விஜய் இப்பெல்லாம் பேசுற? ஆமாம், நீ தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கியே எல்லாரும் முன்னாடியும், நல்லா குனிஞ்சு நிமிந்து க்ளீவேஜ் தெரியுற மாதிரி. எனது தெரிஞ்சுதுடி. நானும் நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அங்கே பொண்ணுங்க ஆடுறத பசங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை யாரும் அப்படி பார்த்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அது இந்த மரமண்டைக்கு புரியுதா? இதுக்கப்புறமா ஆடணுன்னா உன் இஷ்டம். நான் ஆடலை விஜய், பார்ட்டிசிபேட் பண்ணல. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ம், ஓகே. வா. சாரா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ வேற கோவமாக இருக்க. சொல்லுடா. ஏதாச்சும் எடுத்து அடிச்சிடாத. சொல்கிறேன். நீ இல்லாமல் 2 நாள் ப்ராஜெக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி ரன் பண்ணி காட்டுறேன்னு ஃபெயில் ஆயிடுச்சு. கலாச்சி தள்ளிட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்ன சிரிச்சிட்ட? எப்படி சொல்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ திட்டலை. எப்படியோ மனசில் உள்ளதை சொல்லிட்டேன். நான் ஏன்டா உன்னை திட்ட போகிறேன்? அப்போது தயங்காமல் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? தேங்க்யூ சாரா. ஹாய் ஸ்வீட்டார்ட். ஹாய். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், சீக்கிரம் சொல்லு.
முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஃபோன் எடுத்து வை. சொல்லு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் விஜய். ஏன்? ஏன்னா நமக்கு செட் ஆகலை. அதான் ஏன்? இதுதான் ப்ராப்ளம். ரோட்ல வச்சு எல்லாரும் முன்னாடி நீ கத்துறது தான் விஜய் ப்ராப்ளம். அன்னைக்கு உன்ட்ட சொல்லாம வெளியே போனதை பத்தி மட்டும் நீ யோசிச்சியே. ஆனா நீ எல்லாரும் முன்னாடியே கத்தும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீ யோசிச்சியா விஜய்? நம்ம லவ் பண்றோம்டி, இந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ணிக்கணும்ல. அதுக்குன்னு ஒரு அக்யூஸ்ட் விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிப்பியா? ஒரு படத்துக்கு போறதுல கூட என்னோட டெசிஷன் என்னன்னு நீ கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. நான் வரலன்னு சொன்னா அதுக்கு ஒரு சண்டை. ஆமா, உன்னோட பிளாக் ஷர்ட்டை நான் எடுத்து வைக்கல, ஏன் தப்பு தான். ஆனா அந்த தப்பு மட்டும் உன் கண்ணில் பட்டுச்சுல. உன்னோட ஜெர்சியை நான் எடுத்து வச்சேன், உன்னோட கன்றாவியான ரூமை நான் க்ளீன் பண்ணேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு படல விஜய். இங்க பாரு, நீ வெளியே போறனா உனக்கு என்ன வேணும் வேணாங்கிறது நீ தான் எடுத்து வைக்கணும், என்னால முடியாது. எனக்கு பிளாக் ஷர்ட் பிடிக்கும், நான் அதை எப்பயும் யூஸ் பண்ணுவேன், நீ புரிஞ்சிருப்பேன்னு நினச்சி தான் அன்றைக்கி நான் அப்படி பேசினேன். ஆனா நான் பண்ற ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியம் நீ புரிஞ்சிக்கல. ஏய் அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்? என்னை பேச விடு விஜய். இன்னைக்காச்சு எனக்கு இந்த லவ்ல நிம்மதியே இல்லை. ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? கிளீவேஜ் தெரியுற மாதிரி டான்ஸ் ஆடுறேன்னா இது ஏன் உடம்புடா? உனக்கு எப்படி உடம்பு இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கும். அதை நீ தப்பா பார்க்குறேன்னா ப்ராப்ளம் டான்ஸ்லயோ ட்ரெஸ்லயோ இல்லை, உன் பார்வையிலடா. நான் டான்ஸ் ஆடுறது உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத, அதுக்குன்னு ஆடாதன்னு நீ சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் உன் நாய்க்குட்டி இல்லை இப்படின்னு சொன்னா ஓடி வர்றதுக்கு. எல்லா பசங்களும் தப்பா பார்க்கறது இல்லை விஜய். அது இந்த மரமண்டைக்கு புரியுதா புரியலையா? அதான் நானும் சொல்றேன், நம்ம பிரிஞ்சிடலாம். அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ ரொம்ப நல்ல பையன் விஜய், ஆனா நீனும் நிறைய புரிஞ்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் பிரேக் அப். சார் 2 வருஷம் லவ் சாரா? இப்படி அசால்ட்டாக வேணான்னு சொல்லாத. நானும் தான் விஜய் உன்னை லவ் பண்ண, உன்னை விட அதிகமா. ஆனா அதுல ஒரு ட்ரஸ்ட் கூட இல்லைன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அசால்ட்டா பிரேக்கப் பண்றேன்னு சொன்னல, எனக்கு தான் வலி அதிகம் விஜய். அப்போ பிரேக்கப் மட்டும் தான் ஒரே வழியா? நம்ம பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு நம்ம ஒன்றா இருக்கலாமே. எனக்கா உன் டிசிஷன் மாற்றிக்கோங்க. நீ இப்போதான் இதை சரி பண்றதை பத்தியே பேசுற விஜய். ஆனா ரொம்ப நாளா இதை சரி பண்ணணும்னு நினைச்சு ட்ரை பண்ணி ஃபெயில் தான் ஆயிருக்கேன். உனக்காக என்னை மாத்திக்கணும்னு நினைச்சு நானே என்னை மறந்துட்டேன் விஜய். சாரா, உன்னை நான் ரொம்ப ஓன் பண்ணிட்டேன் சாரா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஓன் பண்றதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டியா காரா விஜய்? சாரா 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 ப்ளீஸ் சாரா, நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன், சாரி. உன் காலில் விழுந்து கேட்குறேன், நீ என்னை மன்னிச்சிரு. நான் இனிமேல் இந்த தப்புலாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் சாரா. என்னை விட்டு போக சாரா, ப்ளீஸ் சாரா. என்னை புரிஞ்சுக்கோ சாரா, நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேன் சாரா, ப்ளீஸ் சாரா. சார் ப்ளீஸ் சார், உன் காலில் விழுந்து கேட்குறேன்டி, ப்ளீஸ். நான் என்னை மாற்றிக்கிறேன், என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேன், உன்னை ஹர்ட் பண்ணாமல் நடந்துக்கிறேன், சாரி. மாறினா நல்லதுதான் விஜய், பட் நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் சரி வராது. பிரேக்கப் பண்ணிக்கலாம். இப்போவாது என்னோட டெசிஷனுக்கு வேல்யூ பண்ணு. ஹாவ் அ குட் லைஃப். பை. எனக்கு தெரியும்டி, அவன் தானே அந்த கார்த்திக். அவனே லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு. போடி.